சதிகாரி, பொய்க்காரி, வேஷக்காரி, இன்னும் என்னென்ன வார்த்தைலாம் சொல்லணுமோ சொல்லலாம். அதுக்கெல்லாம் தமிழ் அகராதியில வார்த்தையே கண்டுபிடிக்க முடியாது. நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் கார்த்திக். அந்த குணம் புறா உயிர் தப்பிக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்துச்சு. அது பழைய ஸ்வேதா. எப்போ வெண்ணிலாவால காப்பாத்தப்பட்டு பொழைச்சு வந்தனோ அதுல இருந்து நான் புது ஸ்வேதாவை மாறிட்டேன். வெண்ணிலா, என்ன நம்ப வெண்ணிலா. வேற யாரு நம்பாட்டியும் பரவாயில்ல, நீ என்ன நம்ப. என் உயிரை காப்பாத்து வெண்ணிலா. எப்படியாவது மாமா உடம்புல இருந்து சித்ரா காவிய வெளியே போக சொல்லு. இப்போ புரியுது விஷயம் என்னன்னு. நாங்கெல்லாம் ஒரு விஷயத்துல வெண்ணிலா கூட ஒத்து போனோம். மாமா கையால உனக்கு சாவு நடக்க கூடாதுங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம்தான். ஆனா மாமாவோட உடம்புல சித்ரா காவி இருந்தாதான் நீ அடங்கி ஒடுங்கி இருப்பங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்பதான் உன்னால முத்தரசன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சித்ரா காவி மட்டும் வெளியேறிடுச்சுன்னா உடனே தாலியை கொண்டு வந்து கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்வாதானே? இல்ல கலை, இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி முத்தரசன் மாமாவை நான் வற்புறுத்த மாட்டேன். என் உடம்புல உயிர் மட்டும் மிஞ்சி இருந்தா போதும். வேற எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். வெண்ணிலா, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. நான் இனிமே மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாம் கேட்க மாட்டேன். அதனாலதான் சித்ரா அக்கா என்ன கொல்லவே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமும் நான் அதை செய்வேனா சொல்லு? வெண்ணிலா, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. நீ நினைச்சா மட்டும்தான் என்னை காப்பாத்த முடியும் வெண்ணிலா. அண்ணி, இவளெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அண்ணி. சித்ரா நீ வெளியே போனா கண்டிப்பா அண்ணனை கட்டிக்க சொல்லி வற்புறுத்த தான் இவ போறான். இவங்க பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அந்த கோவத்துல தான் இதெல்லாம் பேசுறாங்க. நீயாவது என்ன நம்ப வெண்ணிலா. அவங்க சொல்றதுல உண்மை இருக்கதானே செய்யுது. ஏன்னா உங்களை எப்படி நம்புறதுன்னே தெரியலையே. உங்க வார்த்தையை எப்பவுமே நீங்க காப்பாத்தினது இல்ல. சரி, இப்ப நான் என்ன செஞ்சா நீ நம்புவ? நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னேன். நீங்க யாருமே அதை நம்பல. அத மீறி அது சம்பந்தப்பட்ட டாக்டரை கூட்டிட்டு வந்து மிரட்டி பொய் சொல்ல சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் வந்ததும் எல்லாரோட கூட்டம் வெளிப்பட்டுச்சா இல்லையா? டாக்டர் போலீஸே சாட்சியா வச்சு நான் கர்ப்பம்னு சொன்னாங்க. ஆனா அதையும் நம்பாம ஊரறிய தீ மிதிக்கணும்னு சொன்னீங்க. சரின்னு ஒத்துக்கிட்டு அதையும் செஞ்ச. தாலி கட்டுறதுக்கு குறுக்க வந்த பாம்பு என் கையால புடிச்சு அதையும் நான் நிரூபிச்சேன். இன்னும் நான் என்ன பண்ணணும்? இதோ நிக்கிறாங்களே இந்த குழந்தைங்க, அவங்கள போட்டு தாண்டிட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். உங்க மனசாட்சி படி நீங்க ஒரே ஒரு சத்தியம் பண்ணுங்க. இனிமே முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டேன், முத்து மாமாக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன்னு கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணுங்க. இந்தாங்கக்கா, சத்தியம் பண்ணுங்க. சாமி மேல சத்தியமா இந்த கற்பூரத்து மேல அடிச்சு சத்தியம் பண்றேன். என் வயித்துல கரு வளர்றது உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். இங்க பாரு வெண்ணிலா, நான் எதுக்காக உன்கிட்ட கெஞ்சுறேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். நான் என்ன காப்பாத்திக்கிறத விட
என் வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்ந்து என் கூட சாகணுமான்னு யோசிக்கிறேன். நான் பண்ண பாவத்துக்கு பாவம் அது ஏன் கஷ்டப்படணும்? வயித்துல கருவை சுமந்துட்டு இருக்கிற என்ன கொல்றது சரியான நீயே சொல்லு. அந்த பாவம் முத்தரச மாமாவுக்கு வேணுமா? அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் முத்தரச மாமா உடம்புல இந்த நிமிஷம் வரைக்கும் சித்ராக்கா இருக்காங்க. நீதான் அந்த பாவத்தை செய்ய விடாம தடுத்து நிறுத்தணும் வெண்ணிலா. அண்ணி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இவளை நம்பாதீங்க. அம்மா வேண்டாமா. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என் முடிவு ஸ்வேதாக்காவை காப்பாத்துறதுதான். எப்பாடு பட்டாவது நான் காப்பாத்துறேன். நான் காப்பாத்துறேன். ஏன்னா என் வயித்துலயும் 2 குழந்தைங்க வளருது. உங்களை நான் காப்பாத்துறேன் ஸ்வேதாக்கா. எப்படியாவது சித்ராக்காவை முத்துமாமா உடம்புல இருந்து வெளியில போக சொல்றேன். தேங்க்ஸ் வெண்ணிலா, ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்பவுமே இதை மறக்க மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன். இந்தா உத்ரா, கேசரி சாப்பிடு. அம்மா ருத்ராவுக்கு? ருத்ராக்கு இல்லாம இருக்குமா? ஏதோ இன்னொரு பிளேட்ல ரெடியா இருக்கு, அவளுக்கு தான் எடுத்துட்டு போறேன். அம்மா எதுக்கு திடீர்னு கேசரி செஞ்சிருக்கீங்க? கேசரினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் பண்ணேன். இந்தாங்கம்மா, நீங்க ஒரு வாய் சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீ சாப்பிடு. சாப்பிடுங்கம்மா. இந்த வீட்லயே என் பக்கம் நின்னு எனக்காக பேசுற ஒரே ஒருத்தி நீதான். என்ன மாதிரியே உன் குணமும் இருக்கு. ஆனா ருத்ராக்கு அப்படியே சித்ராக்கா குணம். பயங்கர கோவக்காரி. அவ நினைச்சதா அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுத்துட மாட்டா. சரி, நான் போய் ருத்ராக்கு கொடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடு. அம்மா எனக்கு எங்கம்மா கேசரி? என்னடா தங்கம், உனக்கு அம்மா கொடுக்காம இருப்பனா? உனக்கு தான் முதல்ல எடுத்து வச்சேன். இந்தா, 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நான் பாத்துட்டு வந்துடுறேன். இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நல்ல வித்தியை கண்டுபிடிச்சிருக்க. அம்மாவை ஐஸ் வச்சு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி திங்குற. ஒரு பக்கம் ஸ்வேதா ஆண்டியையும் நீலாம்பரி பாட்டியும் ஐஸ் வச்சு அவங்க கிட்ட சாக்லேட் அது இதுன்னு வாங்கி சாப்பிடுற. இதெல்லாம் ஒரு பொழப்பு. வெண்ணிலாமா பாவம், அவங்க வெகிலி. நம்ம என்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்பிடுவாங்க. எங்க வீட்டு பூனைக்குட்டி கூட இப்படிதான். வெண்ணிலாமா காலை சுத்தி சுத்தி மியாவு மியாவுன்னு வரும். அதுக்கு இறக்கப்பட்டு பால் ஊத்துனா உடனே குடிச்சிட்டு ஓடிடும். அந்த மாதிரிதான் நீயும். நீ கண்ணீர் விட்டா அதுக்கெல்லாம் இறக்கப்படுற ஆள் நான் இல்ல. நீ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ என்ன பண்ணாலும் சரி, வெண்ணிலாம மனசுல இருக்கிறது நான் மட்டும்தான். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அப்படிலாம் என் இடத்த உன்னால பிடிக்கவே முடியாது. உன் முன்னாடி இதை தின்னா எனக்கு தான் வயித்த வலி வரும். நான் போறேன். வா முத்து மாமா.
கோலம் அப்படியே இருக்கு. சிறப்பு சிறப்பு. மறுபடியும் பண்ண போச்சா? அதான் நீதான் இந்த கோலத்தெல்லாம் அழிக்க சொல்லி பூஜைய கலைக்க சொல்லிட்டியே. நானா? பூஜை எங்கேயாவது நிறுத்த சொல்லுவேனா? நான் எப்ப சொன்னேன்? நீனா? நீ இல்ல முத்துமாமா, உனக்குள்ள இருக்கிற சித்ராக்கா. இங்க பாரு முத்துமாமா, வீட்டுக்குள்ள இப்படி பூஜை நடக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி அதை நடத்தாம விட்டா அது தெய்வ குத்தமாயிடும், குடும்பத்துக்கே ஆகாது. அதான் அதுக்கு பரிகாரமா இந்த பூஜை பண்ணிடலான்னு. உட்கார் முத்துமாமா. பரிகாரம் பரிகாரம்னா எத்தனை பரிகாரம்? சொன்னா கேளு முத்துமாமா, உட்காரு. எனக்கே சலிச்சு போது போ. வாங்க ஸ்வேதாக்கா, பூஜையில நீங்களும் கலந்துக்கோங்க. வெண்ணிலா, முத்துமாமா, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேள. இப்போ உன் உடம்புல சித்ராக்கா ஆவி இருக்கிறதுனால வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுறாங்க. குழந்தைங்கலாம் கூட உன் பக்கத்துல நெருங்கி வர்றதுக்கு பயப்படுறாங்க. என்னால கூட உன் கூட பழையபடி ஆசையா பேசவோ நெருங்கவோ முடியல. மனசுக்குள்ள ஏதோ செய்யுது. உன் உடம்புக்குள்ள இருக்கிற சித்ராக்கா ஸ்வேதாக்காவை உன் மூலமா பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்க. எனக்கு நல்லது செய்யதான் சித்ராக்கா இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த வழிதான் தப்பா இருக்கு. அதனால நான் சொல்றத கேப்பியா? என்ன? உன் உடம்புல இருக்கிற சித்ராக்கா ஆவிய வெளியே அனுப்பிடலாம் முத்துமாமா. நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரியுது. ஸ்வேதாக்காவை நினைச்சுதானே முத்துமாமா? ஸ்வேதாக்கா முழுக்க முழுக்க திருந்திட்டாங்க. இனிமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணாங்க. இன்னும் அந்த விஷயம் உனக்கும் தெரியாது. அதையும் உன்கிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். யாரு யாரு மாறினது? இவளா? இவ மாறிட்டா நீ நம்புறியா? கெட்டவங்க கூட மாறுவாங்க. இவ கேடு கெட்டவ. இவ மாறவே மாட்டா. சாத்தான் வேதம் ஓதாது வெண்ணிலா. பொய் சத்தியம் பண்ணியா? பொய் சத்தியம் பண்ணியா? இங்க வா, இங்க வா. உன்னை கொல்லாம. மாமா, முத்துமாமா, முத்துமாமா சொன்னா கேளு முத்துமாமா. விடு மாமா. விடு வெண்ணிலா. இல்ல, விட மாட்டேன் முத்துமாமா. நான் முத்து மாமா இல்ல, விடு. முத்துமாமா, மாமா வேணாம் முத்துமாமா, சொன்னா கேளு முத்துமாமா. விடு வெண்ணிலா. முத்துமாமா, முத்துமாமா சொன்னா கேளு மாமா. விடு. இங்க பாரு வெண்ணிலா, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, அதனால நான் சும்மா இருக்கேன். கையெடு. வேண்டாம் முத்துமாமா, சொன்னா விடு. கேளு. விடு வெண்ணிலா. யார சத்தியம் பண்ணி ஏமாத்துற? இவளை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாதுடி. உன் சாவு என் கையில தான். நான் சொன்னது சொன்னதுதான். சொன்னா கேளுங்க சித்ரா அக்கா. நிலா, கையெடு. அக்கா வேண்டாம், விடு. சொன்னா கேளுங்க அக்கா. வெண்ணிலா, விடு வெண்ணிலா. வேண்டாம் சித்ரா அக்கா, விட்டுருங்க சித்ரா அக்கா. நான் உங்களை விட மாட்டேன். எந்திரி, எந்திரி வெண்ணிலா. இவளுக்காக நீ பறிஞ்சு பேசாத. எந்திரி. இவளை கொல்லாம காலை விடு வெண்ணிலா. நீங்க பாருங்க சித்ரா அக்கா, ஸ்வேதா அக்காவை அடிக்கிற உரிமை இந்த வீட்ல இருக்கிற வேற யாருக்குமே கிடையாது. அவங்கள மன்னிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்குமான எல்லா உரிமையும் முத்துமாமாக்கு மட்டும் தான் இருக்கு.
வெண்ணிலா, புரியாம பேசாத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். விடு. அண்ணா, தயவு செஞ்சு நீங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்க்கா. முத்து மாமா எனக்காக இருக்காரு. அவர் என்ன பாத்துப்பாரு. நானும் முத்து மாமாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா தயவு செஞ்சு முத்து மாமா உடம்ப விட்டு போயிடுங்க. அதுதான் எங்களுக்கு நல்லது. அது நல்லது இல்ல. நான் போயிட்டேன்னா இவ ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. உன் வாழ்க்கையை கெடுத்துருவா வெண்ணிலா. விடு. இல்லக்கா, இங்க என்ன நடந்தாலும் சரி, அத நானும் முத்து மாமாவும் பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல வெளியில போயிடுங்க. அக்கா, தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்கக்கா. தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்கக்கா. என் மேல சத்தியமா சொல்றேன். தயவு செஞ்சு போயிடுங்கக்கா. புள்ளத்தாச்சி பொண்ணு, நீ சத்தியம் பண்ணக்கூடாது. கையெடு. உன் பலத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கல, உன் பாசத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன். ஏ ஸ்வேதா, என் தங்கச்சி சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் போறேன். ஆனா உன்னை விட மாட்டேன். உன் சாவு என் கையில தாண்டி. குறிச்ச தேதியில உன் உயிரை நான் எடுப்பேன். இது சத்தியம். முத்து மாமா, சீக்கிரம் தண்ணி தெளி. மாமா, 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 கொஞ்சம் தண்ணி குடி மாமா. பாத்து மாமா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல முத்து மாமா, நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. சித்ராக்கு ஆவி உன் உடம்ப விட்டு போறேன்னு சொல்லி போயிடுச்சு. அதனால நீ எந்த பழி பாவத்துக்கும் ஆளாகாம தப்பிச்சிட்ட. இல்லனா உன் கையால ஒரு கொலையே நடந்திருக்கும் முத்து மாமா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.